Bismillahirrahmanirrahim. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah முஹம்மது பின் அப்துல்லா அம்மா பாத். என் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, என் அன்புக்குரிய தாய்மார்களே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் ரமலானுடைய நடுப்பத்தை அடைந்து அதிலே தொடராக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த மிக அற்புதமான திக்ர்கள் பிரார்த்தனைகள் என்ற தொடரிலே சென்று கொண்டிருக்கிறோம். அதிலே நேற்றைய தினம் நாங்கள் பார்த்தோம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி என்ற அந்த திக்ருனுடைய நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய சிறப்புகளை நேற்றைய தினம் பார்த்தோம். இன்றைய தினம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய மிக முக்கியமான 2 வார்த்தைகள், அதாவது நாவினால் சொல்வதற்கு இலகுவானதும் நன்மை தீமைகளை நெருக்கின்ற அந்த மீசான் தராசிலே கனமானதும் பாரமானதும் அதே நேரத்திலே அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமானதுமான அந்த வார்த்தைகள். அன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு தஆலா அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், அதாவது வாயினால் மொழிவதற்கு இலகுவான 2 வார்த்தைகள், சகீலத்தானி ஃபில் மீசான், மீசான் தராசிலே கனமானதும் பாரமானதுமான, ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமானதுமான அந்த வார்த்தை சுப்ஹானல்லாஹில் அஸீம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, சுப்ஹானல்லாஹில் அஸீம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி என்ற இந்த பிரார்த்தனை புகாரியிலே 6406வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு ரிவாயத்திலே சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்றும் வருகிறது. அந்த பிரார்த்தனையும் ஓதிக்கொள்ளலாம். இதிலே பாருங்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த முதலாவது வார்த்தை கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், அதாவது வாயினால் மொழிவதற்கு மிக மிக இலகுவான 2 வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை பொறுத்தவரைக்கும் கஷ்டப்பட்டு உட்கார்ந்து பாடமாக்கணும் என்ற அவசியம் கிடையாது. இந்த வார்த்தைகளை சர்வசாதாரணமாக 2 தடவைகள் கூறினால் மனனம் வரக்கூடிய அந்த வார்த்தை, சிறுவர்களில் இருந்து பெரியவர்கள் தொட்டும் இந்த வார்த்தைகளை நாங்கள் அதிகமாக ஓதிக்கொள்ளலாம். அதுக்காக வேண்டிதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், வாயினால் மொழிவதற்கு இலகுவான அந்த 2 வார்த்தைகள், சகீலத்தானி ஃபில் மீசான், மீசான் தராசிலே கனமான அந்த வார்த்தை. நேற்றைய தினம் நாங்கள் பார்த்தோம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, அந்த ஒற்றை வார்த்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கடலினுடைய நுரையளவு நாங்கள் பாவம் செய்திருந்தாலும் அந்த வார்த்தை போதுமானதாக அமைகிறது, மன்னிக்க கூடியதாக இருக்கிறது என்பதை பார்த்தோம். ஆனால் இன்றைய தினம் சுப்ஹானல்லாஹில் அஸீம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி என்ற இந்த 2 வார்த்தைகள் மிகவும் கனமான வார்த்தைகள். ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமான அந்த வார்த்தைகள் தான் சுப்ஹானல்லாஹில் அஸீம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி என்ற இந்த 2 வார்த்தைகள். எனவேதான் என் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த இடத்திலே நாங்கள் கற்கின்ற இலகுவான இந்த திக்ர்களை, இந்த பிரார்த்தனைகளை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடந்து சென்று விட்டு செல்லாமல், எங்களுக்கு கிடைக்கின்ற நேரங்களில் அது வீடுகளாக இருந்தாலும் எங்களுடைய வேலைப்பளுகளாக இருந்தாலும் அதே நேரத்தில் மஸ்ஜிதுகளிலே நாங்கள் இருக்கின்ற போதிலும் அதிகமாக இந்த திக்ர்களை, இந்த பிரார்த்தனைகளை ஓதி எங்களுடைய அமட்களை உயிரோட்டம் உள்ளதாக இஹ்லாசுடையதாக ஆக்குவதற்கு அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் அருள் செய்ய வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.